ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் ஆடிப்பூரம்லாம் சிறப்பாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எளிமையாக ஒரு திருவிளக்கு பூஜை பண்ணினேன். இன்றைக்கி நம்ம சேனலில் அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அதே சமயத்தில் திருவிளக்கு பூஜைகளை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம இப்போ புது சேனலுங்கிறனால நிறைய பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க, ஹெல்ப் பண்ணுறீங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப மோட்டிவேஷனாகவும் ஹெல்ப்பாகவும் இருக்குது நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் எல்லாம். இதே மாதிரி எனக்கு மேலும் மேலும் சப்போர்ட் பண்ணி நம்ம சேனல் இன்னி கொஞ்சம் வளர்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். இந்த ஆடிப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்டாள் அவதரித்த ஒரு திருநாள்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலில் தெய்வங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வளைகாப்பு நிகழ்ச்சி பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக தூத்துக்குடியில் கூட வெக்காளியம்மன் கோவிலில் வளைகாப்பு நிகழ்ச்சி நடந்தது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நானும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளானே இல்லை. இந்த ஆடி மாதத்தில் வர ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் திருவிளக்கு பூஜை பண்ணிக்கலான்ட்டு இருந்த வீட்டில். ஆனால் நேற்று திடீர்னு டக்குன்னு ஒரு யோசனை பண்ணணும்னு சொல்லி உட்காந்து பண்ணிவிட்டு, இதுக்கு விளக்கு கூடயும் பார்த்தீங்கன்னா லாஃப்டில் தான் இருந்தது. கீழே நான் ஒரு மண் விளக்கு 2 வச்சுருந்தேன். ஆல்ரெடி நம்ம சிவன் ராத்திரி அப்போ போன வருஷம் வாங்கினது. அதையே எடுத்து வச்சு டக்குன்னு பூஜை பண்ணிட்டேன். சுவாமிக்கு பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு வளையல் மாலை கட்டி போட்டேன். எப்போவுமே வளையல் பக்கத்துலேயே வச்சுருப்பேன். சரி இன்றைக்கி கட்டி போடலாம், மாலையாக கட்டலான்னு சொல்லி கட்டினேன். சின்ன வளையலுங்கிறனால இது சரியாக காட்ட முடியல. பெரிய வளையல்னு பார்த்திங்கன்னா நல்லா காட்டலாம். ரொம்ப அழகாக வந்திருந்தது. ஃபஸ்ட் டைம் தான் கட்டினேன். அதுவே சூப்பராக வந்திருந்ததுங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அம்மனுக்கு போட்டு விட்டதும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அன்றாடம் சாமி கும்பிட்றோம், விளக்கேற்றுறோம். அதோடு சரி எதுவும் பூஜைகள்லாம் பெருசாக பண்ண முடியலன்னு நினைப்பீங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த நவராத்திரி பூஜைகள், அப்படி இல்லைன்னா வரமகாலட்சுமி பூஜை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பூஜைகளில் உட்காந்து வீட்டில் திருப்தியாக செய்யலையே நினைக்கிறவங்கெல்லாம் இந்த திருவிளக்கு பூஜை பண்ணுங்கள். ஏன்னு பார்த்திங்கன்னா இது ரொம்ப எளிமையாக யார் வேணாலும் பண்ணலாம். பெருசாக இட வசதி வேண்டியதில்லை, எந்த வசதிகளும் இல்லை. நம்மளே உட்காந்து பண்ணக்கூடிய பூஜை இந்த திருவிளக்கு பூஜை. உங்கள் மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வேணுங்கிற பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன வேணுமோ பூஜைக்கு அதெல்லாம் எடுத்து வச்சு உட்காந்துக்கோங்க. கிழக்கு பார்த்த மாதிரியோ வடக்கு பார்த்த மாதிரியும் பூஜைகள் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இப்போ குத்து விளக்கு எடுத்து வச்சுக்கோங்க. பித்தளை குத்து விளக்கு, வெள்ளி விளக்கு எதுனாலும் வைங்க, எவர் சில்வர் வேணாம். நான் மேலே லாஃப்டில் இருந்து ஷிஃப்டிங் பண்ணும்போது எல்லாம் மேலே போயிடுச்சு லாஃப்ட்டுக்கு. அதனால் சரி கீழே இருந்தது மண் விளக்கு, அதை எடுத்து வச்சு பண்ணிவிட்டேன். ஒரு விளக்கு வச்சா போதும். ஏன்னா நான் 2 விளக்கு இருந்தது வைக்கலான்னு வச்சுட்டேன். ஏன்னா நான் தாயாராகவும் பெருமாளாகவும் நினச்சி 2 விளக்கு வச்சேன். ஒரு இலை போட்டு தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கு மேலே பச்சரிசி தான் போடணுங்க. கையில் எடுத்து போடுங்க, அள்ளி போட்டுட்டு வெத்தலைப்பாக்கு பழம் மட்டும்தான் வச்சேன். ஏன்னா இந்த அரிசி எடுத்து நாளைக்கு பொங்கல் வச்சு சுவாமிக்கு படைச்சி, ஏன்னா செவ்வாய்க்கிழமையும் கூட கருட பஞ்சமியெல்லாம் இருக்குது, அந்த அன்றைக்கி நம்ம வச்சு படைச்சி பூஜை பண்ணிக்கலான்ட்டு வெத்தலைப்பாக்கு பழம் தான் வச்சேன். தாமரைப்பூ தான் வேணும்னு அவசியம் இல்லைங்க. கையில் எடுத்து போட்டு குங்கும அர்ச்சனை பண்ண தெரியும் இல்லைங்களா, மேக்ஸிமம் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி பண்ணுங்கள். நான் ஏன் தாமரை இதழ் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய பூஜைகளில் பெரும்பாலும் தாமரைப்பூ நான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா மகாலட்சுமியோட அம்சம் தாமரைப்பூ. அதனால் மேக்ஸிமம் வீட்டில் தாமரை ஏதாவது ஒரு நாள் பூஜையிலையாவது இருக்கிற மாதிரி பார்த்துக்குவேன். இப்போ இந்த தாமரைப்பூவில் இருக்கிற பெரிய இதழெல்லாம் எடுத்து ஒத்தப்படையில் எடுத்து வச்சுக்கோங்க. என்கிட்ட 2 தாமரை இருந்தது. பெரிய இதழ் மட்டும் பார்த்திங்கன்னா 18 இதழ் கிடச்சிது. அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அந்த உள்ளே இருக்கிற சின்ன பாகத்தை குத்து விளக்குக்கிட்டேயே வச்சுட்டு ரொம்ப அழகாக இருந்ததுன்னு பார்க்குறக்கு. ஒவ்வொரு இதழ்லையும் ஒரு கை குங்குமம் வச்சு நீங்கள் 108 போற்றி அர்ச்சனை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விளக்கு ஏற்றும் போது திருவிளக்கே திருவிளக்கேங்கிற பாட்டு சொல்லி ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா காயத்ரி மந்திரம், இல்லைன்னா ஏதாவது ஒரு சாமி பாட்டு யூடியூப்பில் ஏதோ ஒன்றில் போட்டு விட்டுட்டு நீங்கள் உங்கள் பூஜைகளை பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு இதழ்லையும் ஒரு கை மோதிர விரலில் குங்குமம் எடுத்து வச்சு இந்த 18 இதழ்லையும் பூஜை பண்ணிக்கிட்டேன். கூடவே இந்த இதழ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கையில் மீதி 108 போற்றி முடிகிற வரைக்கும் கையில் தான் போட்டுக்கிட்டேன். இந்த இலை மேலே ஒரு சின்ன இலை போட்டுட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சம் குங்குமம் அப்பப்போ கொட்டிக்கிட்டேன். மொத்தமாக கொட்டி வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தீரும்போது அப்பப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டு 108 போற்றி முடிகிற வரைக்கும் மோதிர விரலில் எடுத்து நீங்கள் விளக்குக்கு காமிச்சு அந்த குங்குமத்தை கீழேயே வச்சு சேகரித்து வச்சுக்கோங்க. இல்லை சின்னதாக ஒரு தட்டு பவுல் வச்சு வச்சுக்கிறீங்கன்னா அதுலேயும் வைக்கலாம், தப்பு கிடையாது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாலாம் பார்த்திங்கன்னா இந்த ஆடிப்பூரம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போதெல்லாம் ரொம்ப விசேஷமாக கும்பிடுவாங்க. வீட்டில் சக்கரை பொங்கலெல்லாம் வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா நான் பிறந்ததும் பூர நட்சத்திரம் அப்படிங்கிறனால அம்மா அந்த அன்றைக்கி கொஞ்சம் வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா அப்போல்லாம் ஆடிப்பூரம்னா மேல்மருவத்தூர் போவாங்க, ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அப்போது நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது
எல்லா பூஜையும் முடிச்சுட்டு நிறைவாக என்ன பூ இருக்கோ அந்த பூ காமிச்சு நீங்கள் உங்கள் வேண்டுதலை பிரார்த்தனையை நல்லா பண்ணிக்கோங்க. கல்யாணம் ஆகாதவங்க, குழந்தை இல்லாதவங்கெல்லாம் இந்த வளைகாப்பு நிகழ்ச்சி பூஜை அன்றைக்கி பூஜை பண்ணி அந்த வளையல் எடுத்து யாருக்கு நீங்கள் வேண்டுறீங்களோ அவங்களுக்கு போட்டு விடுங்க, இன்னும் நல்லது. இல்லை எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், வாழையடி வாழையாக தழைஞ்சு வரணுங்கிறதுக்காக தான் இந்த வாழை இலை போட்டு அது மேலே குத்து விளக்கு வைக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் தொழில் நல்லா இருக்கணும், இல்லை வேறு ஏதாவது முக்கியமான வேண்டுதல் இருந்தால் அதையும் பண்ணி இந்த திருவிளக்கு பூஜை பண்ணுங்கள். ஏன்னா குத்து விளக்குங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு தெய்வங்களுக்கு இதுதான் நிலையான உருவம் அப்படிங்கிறது நமக்கு உண்மையாலுமே தெரியாது. ஆனால் அந்த திருவிளக்கில் இருக்கிற ஒளி பார்த்திங்கன்னா அதுதாங்க உண்மையான தெய்வம். அந்த வெளிச்சம் ஆதி காலத்திலிருந்து இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு காரணமும் அதுதான். நிறைய விஷயங்கள் இருக்குங்க குத்து விளக்கில். இந்த குத்து விளக்கில் பார்த்திங்கன்னா அடிப்பாகம் பிரம்ம அம்சம், நடுப்பாகம் பார்த்திங்கன்னா விஷ்ணு அம்சம், மேல் பாகம் இருக்குங்களா அந்த விளக்கு 5 திரி போட்டு அந்த குமிழ் வர இடம் அது சிவன் அம்சம். அப்போ கீழேருந்து மேலே வரைக்கும் உங்களுக்கு கலைமகள், அலைமகள், மலைமகள் 3 பேரும் வந்துடுவாங்க. முப்பெரும் தெய்வங்கள் விஷ்ணு, பிரம்மா, சிவன்னு நீங்கள் நினச்சி நீங்கள் உங்கள் வழிபாடை பண்ணுங்கள். இல்லை குலதெய்வத்தை நினச்சி குத்து விளக்கு பூஜை பண்ணுங்கள், இன்னமும் நல்லது. இல்லை உங்களுக்கு இஷ்டமான அம்பாள் ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்கள நினச்சி பண்ணுங்கள், அதுவும் நல்லது. ப்ராப்பராக முறைய குத்து விளக்கு பூஜையெல்லாம் பண்ணணுன்னா ஒரு குத்து விளக்கு எடுத்துக்கோங்க. ஜாக்கெட் பிட்டு, சக்கரை பொங்கல், நெய்வேத்தியமெல்லாம் செஞ்சு ரெடியாக வச்சுக்கோங்க. தேங்காய் பழம்லாம் உடச்சி வச்சு நீங்கள் இந்த மாதிரி குங்கும அர்ச்சனை பண்ணலாம். தாமரை இதழ் வச்சே தான் பண்ணணும் இல்லைங்க, கையில் எடுத்து போட்டே பண்ணலாம். நான் பார்த்திங்கன்னா எனக்கு ஏதோ பண்ணணும்னு தோணுச்சு, சரின்னு சொல்லி ஆடி போகிறோம் நல்ல நாள், இன்றைக்கி குங்கும அர்ச்சனை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடே இல்லாமல் திடுதிப்புன்னு பண்ணினேங்க. வீடெல்லாம் சுத்தபத்தமாக க்ளீன் பண்ணிக்கோங்க. வேணுங்கிற பொருள் அளவாக என்ன இருக்கோ அதெல்லாம் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பூஜையை ஏஸ் யூஷுவல் சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா மங்கள குங்குமம் அப்படிங்கிற ஆடியோ தான் போட்டு விட்டுருந்தேன். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. வெறுமனே அம்பாள் 108 போட்டு சொல்கிறதுக்கு அது நல்லா இருந்தது. சோபனாவோடது வேணும்னா போட்டு பாருங்கள். அது போக ஒரு 9 மணி போல் நைட்டு எல்லாத்தையும் எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு படுங்க. ஏன்னா தலவாழை இலை போட்டு விட்டுட்டு வீட்டில் நைட்டு அப்படியே தூங்கக்கூடாது. இந்த குங்குமமெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த குங்கும பவுல் போன வருஷம் நவராத்திரி அன்றைக்கி 9 நாளும் குங்குமம் அர்ச்சனை பண்ண குங்குமம். அது இந்த வருஷம் நவராத்திரிக்குள்ளே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குன்னு பார்த்தேன். ஆனால் மேலும் மேலும் அதில் சேர்ந்துட்டே இருக்குது. ஏன்னா ஆஷாட நவராத்திரி அன்றைக்கி பண்ண குங்குமமும் அதில் தான் போட்டு வச்சேன், இன்றைக்கி பண்ண குங்குமமும் அதில் தான் போட்டு வச்சுருக்கேன். இதை எடுத்துட்டு இந்த அரிசி பார்த்திங்கன்னா நாளைக்கு சக்கரை பொங்கல் பண்ணி சுவாமிக்கு படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த நல்ல நாள் வருதோ அந்த அன்றைக்கும் செய்யலாம். சரி நாளைக்கே கருட பஞ்சமி இருக்குல்ல, அப்போ செஞ்சிடலான்னு சொல்லி தான். அதனால தான் மஞ்சள் ஏதாவது கலந்து போடாமல் வெறுமனா பச்சரிசியாக போட்டிருக்கோம். இல்லை நீங்கள் வெஜிடேரியன் ஏதாவது சமைக்கிறீங்கனாலும் சமைச்சு நீங்களே சாப்பிடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா விட்டுட்டு மட்டும் நைட்டு மறுநாள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு வச்சுட்டு படுக்கக்கூடாது. இப்போ எல்லாம் எடுத்து கிளியர் பண்ணிட்டேன். என்னோடய பூஜையும் இன்றைக்கி சந்தோஷமாக பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சாலும் சொல்லுங்கள், ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. எல்லா விளக்கு கரெக்டாக மலை ஏற்றிட்டு இந்த ஒரு விளக்கு இருந்தது, அதையும் மலை ஏற்றிட்டேன். நெக்ஸ்ட் இனி ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.